மேடம், இப்போ இன்னைக்கு பேப்பர் டிவி ஓபன் பண்ணாலே நிறைய பள்ளிகளில் வந்து மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை, ஏன் மாணவர்களுக்கு கூட பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள், அதுவும் ஆசிரியர்களே வந்து அந்த மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. பெரிய அதிர்ச்சியா வருது. நீங்க ஒரு பேரண்ட் அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், இது ஆசிரியர் சமுதாயத்துக்கு என்ன மாதிரி ஒரு தலைகுனிவு ஏற்படும்? ஆஸ் எ டீச்சர் இதை கேள்விப்படுறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. வேலையே பயிர மேயக்கூடாது. இது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம தான் நம்மளுடைய கெட்ட செயல் செய்ய விடாம நம்ம மனசை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த காலத்துல யோகா கிளாஸ் இருக்கு, தியானம் இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட மைண்டை எப்பவுமே பியூரா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி பசங்களை வந்து நம்மளை நம்பிதான் அனுப்புறாங்க பேரண்ட்ஸ். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாக்கு அப்புறம் நாம தான் அந்த அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள பாதுகாப்பா பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க வெளியில அனுப்புற வரைக்கும் அவங்க நம்பிதான் வராங்க. பேரண்ட்ஸும் நம்மளை நம்பிதான் அனுப்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாமளே அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்ங்கிற முறையில வெட்கப்படுறேன். இந்த மாதிரி எல்லாரும்லாம் கிடையாது, நிறைய நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுக்கு ரொம்ப உதவி பண்ற ஆசிரியர்கள். நானே கூட கவுன்சிலிங் கொடுப்பேன். ஒரு மாணவன் வந்து கிளாஸ்ல வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு நான் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன். மேடம், இப்ப யாரோ ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய தப்பு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தின் தலைகுனிய வைக்கிறா. யாரோ ஒரு ஆசிரியர் செய்யறது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையும் அது கேவலப்படுத்துது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பள்ளிக்கு போனோம்னா பள்ளி தான் எங்க வீடு மாதிரி நினைச்சுப்போம். வீட்டை கூட நாங்க அதிகம் கவனிக்க மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப அவ்வளவு சின்சியரா நாங்க ஒர்க் பண்றோம். நிறைய பேர், நிறைய நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு கரும்புள்ளி மாதிரி இந்த மாதிரி ஆசிரியர்கள் செய்யறது வந்து ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தோட உழைப்ப அவங்க வந்து கெடுக்கிறாங்க. கேவலமா எங்களை நினைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. உங்க பெண் குழந்தைகள் கிட்டயோ உங்க பையன்கிட்டயோ அப்படி நீங்க நடந்துப்பீங்களா? இல்ல யாராவது இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த நியூஸ் ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. டெய்லி இதே மாதிரி நியூஸ் நான் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்குள்ள என்ன கேள்வி எழுப்படுதுன்னா, பழைய காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைங்களை அனுப்பாம இருந்தாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வராங்க. இப்பதான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வருது. நீங்க டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைங்களை அனுப்புவாங்க? அவங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரது நீங்க டீச்சர்ஸா தான் இருக்கணும். நான் டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க நாளை பின்ன திரும்ப பழைய காலத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? அந்த மாதிரி தயவுசெய்து யாருமே எதிர்பார்த்து அந்த மாதிரி அனுப்புறது இல்ல. பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்புறாங்க. அந்த கஷ்டத்துல நீங்க இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் மட்டும் இல்ல, அவங்களோட மனசு வரைக்கும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது. திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அந்த குழந்தைய? சொல்லுங்க. இது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கதுங்க. இது இல்ல, ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப கேவலமானதுங்க. அது டீச்சர் ப்ரொஃபஷனுக்கே கேவலமானது அது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் நல்ல டீச்சர்ஸும் இருக்காங்க. உங்களால அந்த நல்ல டீச்சர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அந்த டீச்சர் ப்ரொஃபஷனுக்கே ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. நீங்களா இந்த டாக்டர் ப்ரொஃபஷனுக்கும் நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு எல்லாமே நிறைய மதிப்பு கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரொஃபஷன் டாக்டர், வக்கீல், அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க டீச்சிங்கிறது ஒரு பிள்ளைங்களை வந்து எல்லா கேட்டகரிக்கும் நீங்க உருவாக்குறது இந்த டீச்சர் தான். அந்த டீச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு இது ப்ரொஃபஷன். அது தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. பெத்தவங்க தான் எல்லாருமே, நீங்க பெத்தவங்க தானே. நீங்க தயவு செஞ்சு யோசிங்க. அந்த நிலைமையில நம்ம பிள்ளைங்க இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நீங்க மனசு உளைச்சலுக்கு நீங்க கொண்டு வருவீங்க அப்படிங்கிற நீங்க இருப்பீங்கிறத முதல்ல நினைச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த செயலை நீங்க செய்ய மாட்டீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.